சங்கதி தெரியுங்களா? ரேப்பிடோவை நிறுத்திட்டாங்க. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம கிடந்த இளைஞர் மத்தியில ஒரு லோனை போட்டு ஒரு பைக் ஒண்ணு வாங்கிட்டு பைக் டாக்ஸிங்கிற பேர்ல பார்ட் டைமாவோ இல்ல ஃபுல் டைமாவோ ஓட்டிக்கிட்டு எனக்கு தேவையான செலவையும் பார்த்துக்கிட்டு தனக்கு பிடிச்ச பொருளை இஎம்ஐல வாங்கி அந்த கடனையும் அடைச்சுக்கிட்டு அம்மாவோட மருத்துவ செலவா இருக்கட்டும், குடும்பத்தோட பாரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஈஸியா தலையில தூக்கி வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இளைஞர்கள். இதுக்கெல்லாம் காரணம் பைக் டாக்ஸி தான். அதுக்கு ஆஃப் படிக்கிறப்ப கோர்ட் இப்ப உத்தரவு போட்டிருக்கு பைக் டாக்ஸி நாட் அலோடுன்னு. பிகாஸ் இது வரமுறைப்படுத்துறப்ப ஒரு பாலிசி கைடன்ஸ் இல்லையா. அது மட்டும் இல்லாம சொந்த பயன்பாடுக்காக வாங்கின பைக்கை கமர்ஷியல் யூஸ் பண்றாங்களா. முக்கியமானது கமர்ஷியல் பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஏத்துற ஆட்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதும் இல்ல. இதனால தப்பு தண்டாக்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பைக் டாக்ஸிக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட். இதெல்லாம் ஒரு பக்கத்துல நியாயமா இருந்தாலும் டிராபிக்ல தப்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிராவலுக்கா இருக்கட்டும், இல்ல நைட் நேரம் சங்க தரையிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போறதா இருக்கட்டும், முக்கியமா பெண்கள் சேஃபா போறதுக்கா இருக்கட்டும், பயன்பட்டது என்னமோ பைக் டாக்ஸி தான். ஆனா இப்ப அதை ஊத்தி மூடிட்டாங்க. மீறி யாராச்சும் இப்ப பைக் டாக்ஸி சர்வீஸ் பண்ணீங்கன்னா கடுமையான ஃபைன் போடப்படுமா. பைக் டாக்ஸி சர்வீஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போட்டு நல்ல ஆராய்ஞ்சு முடிவெடுங்கோ அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டுட்டு கோர்ட் சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்ப்போம்.